ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 சீரியஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 1768 மெர்ஜ் ஸ்ட்ரிங்ஸ் ஆல்டர்னேட்டிவ்லி இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இனிஷியலாக நமக்கு இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு நோட் 1 அண்ட் நோட் 2ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த கொடுத்துருக்க ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூவையும் நோட் 1ல இருந்து ஆரம்பிச்சு ஆல்டர்னேட்டிவ் ஆர்டர்ல நம்ம மெர்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை விட அதிகமா இருக்குன்னா அந்த அதிகமா இருக்கிற ஸ்ட்ரிங்கோட எக்ஸஸா இருக்க வேல்யூஸை நம்மள கடைசியில மெர்ஜ் பண்ண ஸ்ட்ரிங்கோட கடைசியில வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ரோட் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஏபிசி அண்ட் ரோட் டூன்னு சொல்லிட்டு பி கியூஆர்எஸ்எம்என் அப்படி இருக்கு அப்படின்னா இந்த வேல்யூஸை மெர்ஜ் பண்ணி, அதாவது வேர்ட் ஒன்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, வேர்ட் டூல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, அதே மாதிரி வேர்ட் ஒன்ல இருக்க செகண்ட் லெட்டர் பி, அதே மாதிரி வேர்ட் டூல இருக்க செகண்ட் லெட்டர் கியூ, அதே மாதிரி வேர்ட் ஒன்ல இருக்க தேர்ட் லெட்டர் சி, வேர்ட் டூல இருக்க தேர்ட் லெட்டர் ஆர், இப்படி மெர்ஜ் பண்ணிட்டு, ஸோ இது வந்து நம்மளுக்கு மெர்ஜ் பண்ண ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ அந்த மெர்ஜ் பண்ண ஸ்ட்ரிங்கு கூட எக்ஸஸா இருக்க லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறு எஸ்எம்என் வந்துட்டு எக்ஸஸா இருக்கு. அதாவது இதோட வேல்யூ 3 இருக்கு, இதோட லென்த் வேல்யூ வந்து 6 இருக்கு. ஸோ இதை விட இதோட லென்த் வந்து அதிகமா இருக்குன்ற பட்சத்தில் எக்ஸஸா இருக்க லெட்டர்ஸை மெர்ஜ் பண்ண ஸ்ட்ரிங்கோட கடைசியில ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்எம்என்ன்றது இது கடைசியில வந்துடும். ஸோ இந்த வேல்யூவை நம்மளை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்ளம்கான சொல்யூஷனுமே அதோட கொஸ்டின்லேயே இருக்கும். ஸோ அதில் அந்த கேஸ்ல நமக்கு இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலயே இருக்குது. முதல்ல இவங்க கொடுத்துருக்க ஹிண்ட் வந்து மோட் 1 அண்ட் மோட் 2 சொல்லி இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வரும். ரெண்டுத்தையுமே மோட் 1ல இருந்து ஆரம்பிச்சு ஆல்டர்னேட்டிவ் ஆர்டர்ல மெர்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முதல் பாயிண்ட். ஸோ மோட் 1ல இருந்து ஆரம்பிச்சு ஆல்டர்னேட்டிவ் ஆர்டர்ல மெர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்து இன்னொரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தோட அதிகமா இருக்கு அப்படின்னா அதை லாஸ்ட்ல அப்பன் பண்ணுவோம். அந்த வேல்யூஸை மெர்ஜ் பண்ண ஸ்ட்ரிங் வேல்யூஸோட கடைசியில இந்த எக்ஸஸா இருக்க லெட்டர்ஸை கடைசியில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது மூணாவது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் மேப் பண்றோம். கரெக்டுங்களா? ஸோ இவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே லென்த்ன்றதுனால ஸோ இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வேல்யூஸையும் ஐட்ரேட் பண்றோம். அப்படிங்கிறப்ப ஸோ இது வந்து பாயிண்ட் பேஸ் பண்ணி பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கிற 3 ஹிண்ட். ஸோ இந்த 3 ஹிண்ட்டை வச்சு நம்ம எப்படி கோட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ப்ரீவியஸாக எடுத்துக்கிட்ட அதே எக்ஸாம்பிள் தான். வேர்ட் 1க்கு ஏபிசி, அடுத்து வேர்ட் 2க்கு பி கியூஆர்எஸ்எம்என். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லென்த்தை பேஸ் பண்ணி தான் வந்து ஐட்ரேஷன் பண்ண போகிறோங்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்னு சொல்லிட்டு வேர்ட் 1ஓட லென்த்தை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னன்னு சொல்லிட்டு வேர்ட் 2ஓட லென்த்தை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம லென்த்தை பேஸ் பண்ணி மேப் பண்ணுறதுனால ஐட்ரேட் பண்ணுறதுனால இதோட லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு பாயிண்டர் வேல்யூ வேணும். ஸோ அந்த பாயிண்டர் வேல்யூக்காக ஐன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை 0 வச்சுக்கிறேன். ஸோ எதனால 0 வைக்கிறேன் அப்படின்னா நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூன்றது 0 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால பாயிண்டர் வேல்யூ 0 வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து ஆன்சர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேரியபிளை நம்ம ஸ்டார்டிங்ல எதுவுமே இருக்காது. நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு லூப் பண்ணுறேன். இது ஒயில் லூப்பாக இருக்க போகுது. ஸோ
வைல். ஸோ இந்த லூப்பில் கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஐ லெஸ் தென் எம் ஆர் ஐ லெஸ் தென் என்ன இருக்குன்ற பட்சத்தில், அதாவது ஐயோட வேல்யூன்றது 0 இருக்கு. இந்த ஐயோட வேல்யூ எம்மோட லென்த்தை விட கம்மியாகும், அப்படி இல்லை என்னோட லென்த்தை விட கம்மியாகும். ரெண்டுத்துல எது வந்து கம்மியா இருக்கோ, ஏதோ ஒன்று ட்ரூவா இருக்கும் பட்சத்தில் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ இதில் இவங்க வந்து முதல்ல இந்த ஓட் ஒன்னோட வேல்யூ ஆட் பண்ண சொன்னதுனால நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போடுறேன். ஸோ இஃப் ஐ லெஸ் தென் எம்மா இருக்கு அப்படின்னா ஆன்சர் டாட் புஷ் பேக். ஸோ அதாவது நான் இதை வந்து அப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஓட் ஒன்னோட இண்டெக்ஸ் வேல்யூவை இந்த ஆன்சர்ல ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது செகண்ட் வேல்யூ, இந்த ஓட் டூவோட வேல்யூ ஆட் பண்றதுக்கு ஐ வந்து லெஸ் தென் என்ன இருக்கு அப்படின்னா அதே தான் ஆன்சர் டாட் புஷ் பேக் ஓட் டூவோட இண்டெக்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நான் ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போதான் வந்து நமக்கு லூப் வந்து பிரேக் ஆகும். ஸோ ஃபைனலாக இந்த லூப் பிரேக் ஆகிற டைமில், ஸோ அந்த பிரேக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ அந்த ஆன்சர்ன்ற நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த ஆன்சர் வேரியபிள் இருக்க வேல்யூஸை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ அதான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சு பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ட்ரைவரிங் பார்த்தோம்னா ஸோ நம்ம இந்த ஓட் ஒன்னோட வேல்யூ இன் டோட்டல் இண்டெக்ஸ் லென்த் வந்து 3 இருக்க போகுது. இந்த ஓட் டூவோட டோட்டல் இண்டெக்ஸ் லென்த் வந்து 6 இருக்க போகுது. ஏன்னா இதுல வந்து 3 லெட்டர்ஸ் இருக்கு, இல்லை 6 லெட்டர்ஸ் பிக்யூஆர் எஸ். ஸோ 6 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இனிஷியலாக நம்ம இதோட வேல்யூ 0ன்னு வச்சிருக்கோம். ஸோ இது வந்து கண்டிஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஐயோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கு, எம்மோட வேல்யூ வந்து 3ன்னு இருக்கு, என்னோட வேல்யூ வந்து 6ன்னு இருக்கு. ஸோ இது வந்து 6, இது வந்து 3. சரிங்களா? ஸோ அடுத்து இங்கே வந்து செக் பண்ணோம், ஐயோட வேல்யூ கண்டிஷன் செக் பண்ணோம். ஸோ என்னவா இருக்கு, எம்மை விட கம்மியாக இருக்கான்னு கேட்டால் ஆமாம். ஸோ இது வந்து ட்ரூ. அதனால ஆன்சரில் இந்த ஓட் ஒன்னோட வேல்யூ, அதாவது இப்போ ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கிறதுனால இது வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். இப்போ இதில் வந்து ஆன்சரில் ஏ வந்து ஆட் ஆகும். ஸோ அடுத்து அதே மாதிரி அடுத்து செக் பண்ணோம், ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கு, என்னோட வேல்யூ வந்து 6ன்னு இருக்கு. ஸோ லெஸ் தான் கேட்டால் இங்கே கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால் கண்டிஷன் ட்ரூங்கிறதுனால அடுத்து ஓட் டூவோட வேல்யூ ஆட் ஆகும். ஸோ டி அடுத்து ரெண்டுமே ஆட் ஆனதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ 0ன்றது இது வந்து 1ன்னு மாறிடும். ஸோ அடுத்து மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும், இது வந்து லிஸ்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இது ரன் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த பாயிண்டர் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஏ பி பி கியூ சி ஆர் எஸ் எம் என் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் வேல்யூ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் செக் பண்ணோம். ஸோ இந்த லூப்பில் வந்து இந்த கண்டிஷன் பிரேக் ஆகும். அந்த டைமில் ஆன்சரை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன் 0ன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து ஆன்சர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வைல் லூப்பு இது வந்து ஐயோட வேல்யூ இல்லை எம்மோட வேல்யூ ரெண்டுத்துல எது வந்து கம்மியாக இருக்கும், இந்த கண்டிஷன் கம்மியாக இருக்குன்ற வரையும் ரன் ஆகும். ஸோ இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணுறேன், ஐ வந்து லெஸ் தென் என்ன இருக்கா அப்படின்னு ஆமான்றது வந்து. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஓட் ஒன்ல இருக்க வேல்யூஸ் வந்து புஷ் ஆகும். ஸோ அடுத்தது ஓட் டூவில் இருக்க வேல்யூஸை செக் பண்ணுறேன், லென்த்து. ஸோ லென்த் வந்து கம்மியாக இருக்கின்ற பட்சத்தில் ஓட் டூவோட லென்த் வேல்யூஸ்லாம் புஷ் ஆகும். ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் இந்த ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ அதான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ.